நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி தான் செய்ய போகிறோம். இதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 3-4 பச்சை மிளகா, ஒரு சின்ன இஞ்சி துண்டு. கடாயில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். உண்மையாகவே இந்த மதுரை தண்ணி சட்னி வந்துட்டு நான் ஆல்ரெடி செஞ்சு சாப்பிட்ருக்கேன். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி வச்சுன்னு சாப்பிட்டோன்னா ஒரு 4 இட்லி சாப்பிடுவாங்க, ஒரு 6-7 இட்லி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு புட்டக்கடலை சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் பொடிசா நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்துட்டு இது காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டேஸ்ட்டை அப்படியே அதில் ஊற்றி இதை எவ்வளோ தண்ணி ஊற்றுறமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணியாக வச்சா அது நல்லாயிருக்கும். மதுரை தண்ணி சட்னி ரெடி. இப்போ இட்லி அதாங்க ரெடி ஆகிடுச்சு. இந்த தண்ணி சட்னிக்கும் இந்த சுட சுட இந்த சாஃப்டான இட்லிக்கும் வேறு லெவலில் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.